இந்திய சமூகத்தின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து தமிழ் பேசக்கூடிய முழு அமைச்சரை நியமித்த பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஸ்லாங்கூர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அதுவும் துணை அமைச்சராக துடிப்புடன் செயலாற்றிய டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனுக்கு முக்கிய பொறுப்புகளில் ஒன்றான மனிதவளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனம் மலேசிய இந்திய சமூகத்தின் குரலும் பங்களிப்பும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதற்கான முக்கிய அடையாளமாகும். புதிய அமைச்சரவை மாற்றத்தில் இளம் தலைவர்களில் ஒருவரான யுனேஸ்வரன் துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனங்கள் இவர்களின் திறமை, நேர்மை மற்றும் மக்களுக்கான அர்ப்பணிப்பில் பிரதமர் வைத்துள்ள முழு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்றார் அவர். சீர்திருத்தங்கள், அரவணைத்துச் செல்லும் வளர்ச்சி, மக்கள் நலன் ஆகியவற்றை முன்னெடுக்க இவர்களின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் குணராஜ் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்விருவருக்கும் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குணராஜ் குறிப்பிட்டார். இனி இந்திய சமூகம் ஒன்றுபட்டு மடானி அரசுடன் இணைந்து செயல்பட்டு சமூக தேவைகளை அமைதியான, பொறுப்பான முறையில் முன்வைத்து நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் எனவும் குணராஜ் அழைப்பு விடுத்தார். ஸ்லாங்கூர் சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் 2 ஆண்டுகளில் துணை அமைச்சரிலிருந்து முழு அமைச்சராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். அதே சமயம் ஜோஹர் செகாமாட் எம்பியுமான யுனேஸ்வரன் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமிக்கு பதிலாக ஒருமைப்பாட்டு துணை அமைச்சராகியுள்ளார். இருவரும் நேற்று மாமன்னர் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். அமைச்சரவை மாற்றத்தில் ஹென்னாயோ கூட்டரசு பிரதேச அமைச்சராக நியமிக்கப்பட்டதை சர்ச்சையாக்கும் தரப்பினரை பிரதமர் சாடியுள்ளார். இனம் அல்லது நிறம் அடிப்படையில் ஒருவரை ஒதுக்குவது, அதுவும் இந்த நவீன காலத்தில் கொடூரமான செயல் என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். சில நேரங்களில் நம் மக்கள் சிலருக்கு இருக்கும் சகிப்புத்தன்மையை தம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என செய்தி ஆசிரியர்கள் மற்றும் மூத்த செய்தியாளர்களுடனான சந்திப்புக்கு பிறகு அன்வார் ஆதங்கத்துடன் கூறினார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த டிஏபியின் ஹெனாயோ அமைச்சரவையிலிருந்து விடுபட்ட டத்துஸ்ரீ டாக்டர் ஜலேஹா முஸ்தாபாவுக்கு பதிலாக கூட்டரசு பிரதேச அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதே சமயம் GRS கூட்டணியின் தாவாவ் நாடாளுமன்ற உறுப்பினர் லோ சூ ஃபுய் துணை அமைச்சரானார். அவ்வமைச்சுக்கு 2 சீனர்கள் நியமிக்கப்படுவதா என பாஸ் கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பியது குறித்து அன்வார் கருத்துரைத்தார். கூட்டரசு பிரதேச அமைச்சு வரலாற்றில் இதுவரை மலாய்க்காரர்கள் மட்டுமே அமைச்சர்களாக இருந்து வந்த நிலையில் முதல் முறையாக சீனர் நியமிக்கப்பட்டதானது தலைநகர் வாழ் மலாய்க்காரர்களின் உணர்வுகளை சீண்டும் செயல் எனவும் அவர்கள் கூறிக்கொண்டுள்ளனர். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. ஞாயிறன்று பத்துமலை அமாரா ரெசிடென்சி குடியிருப்பில் ஒரு ஆடவர் பாராங்கத்தியால் வெட்டப்பட்ட வைரல் சம்பவம் தொடர்பில் 8 சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். அதில் 20 வயது இளைஞருக்கு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அன்றிரவே 4 வரை கைது செய்ததாக கொம்பாக் போலீஸ் கூறியது. அவர்கள் டிசம்பர் 21 வரை விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் 21 முதல் 33 வயதிலான மேலும் 4 பேர் கைதாகி டிசம்பர் 22 வரை தடுத்து வைக்கப்பட்டனர். ஆயுதத்தால் கடுமையான காயங்கள் விளைவித்தது தொடர்பில் அவர்கள் விசாரிக்கப்படுவதாக கூறிய போலீஸ், தகவல் தெரிந்த பொதுமக்கள் அதற்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பினாங்கில் 2 குழந்தைகளின் உறவினரை சமூக நலத்துறை தேடி வருகிறது. டிசம்பர் 2ஆம் தேதி புக்கிட் மர்தாஜாமில் குடிநுழைவுச் சோதனையில் ஜாக்கி எனும் 3 வயது குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டான். அவனை பராமரித்தவர் இந்தோனேசியவர் ஆவார். அவனுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லை.
இந்நிலையில் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் அவன் தற்காலிக பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளான். எனவே உறவினர்கள் சிப்ராங் பிராய் திங்கா சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வேளையில் 9 மாத பெண் குழந்தையொன்றின் பெற்றோர் அல்லது உறவினர்களும் தேடப்படுகின்றனர். மார்ச் 12ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் அக்குழந்தையை பிரசவித்த இந்தோனேசிய தாய் பின்னர் தலைமறைவாகிவிட்டார். PRS எனப்படும் ஒரு வகை முக அமைப்பு கோளாறுடன் பிறந்துள்ள அக்குழந்தை இன்னமும் சிப்ராங் ஜெயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. எனவே அக்குழந்தையின் உறவினர்கள் அல்லது தகவல் உள்ளவர்கள் சமூக நலத்துறையை தொடர்பு கொள்ளுமாறு JKM கேட்டுக்கொண்டது. தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபேன் சோவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா now. KVN Productions மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸின் தாத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜாலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது. கில்லான் தாமான் செந்தோசாவில் நேற்றிரவு நிகழ்ந்த சண்டையில் ஓர் இந்திய ஆடவர் வெட்டி கொல்லப்பட்டார். இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த போலீசார் உடனடி விசாரணையில் இறங்கியிருக்கின்றனர். அதில் இறந்தவர் 34 வயது உள்ளூர் ஆடவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கொலைக்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை. விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் அறிக்கையொன்றில் கூறியுள்ளார். தகவல் தெரிந்தோர் போலீசை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவ்வாடவர் வெட்டி கொல்லப்பட்டு சாலையோரமாக ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் வீடியோக்கள் முன்னதாக வைரலாகின. ஸ்லாங்கூர் மாநில பேரங்காடிகளில் செல்ல பிராணிகளை கொண்டு வருவதற்கு விதிக்கப்பட்ட தடை இன்னும் நீக்கப்படவில்லை. ஊராட்சி மற்றும் சுற்றுலாத் துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் அங் சூலீம் இதனை தெரிவித்துள்ளார். கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பேரங்காடி அண்மையில் செல்ல பிராணிகளுடன் வருகையாளர்களை உள்ளே அனுமதித்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகி கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். செல்ல பிராணிகளை பேரங்காடிகள் போன்ற இடங்களுக்குள் அனுமதிப்பது சில நாடுகளில் வழக்கமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் மலேசியாவின் பல இன பல கலாச்சார சூழலை கருத்தில் கொண்டு சமூக ஒற்றுமையை பாதுகாக்கும் வகையில் இத்தடை தொடரும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் இது தொடர்பான வழிகாட்டுதல்கள் மறு ஆய்வு செய்யப்படலாம் என்றும், ஆனால் எந்த ஒரு மாற்றமும் கவனமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.